ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். 108 திருப்பதி அந்தாதி மாலையிலே அடுத்த திவ்ய தேச அனுபவம் தலைச்சங்க நான்மதியம். இங்கே எம்பெருமான் சந்திரனுக்கு சாபம் தீர்த்து சந்திரனை போல குளிர்ந்த தேஜோமயமான திருமுக மண்டலத்தோடு காட்சி கொடுக்கக்கூடியதான திவ்ய தேசம். சந்திரனுக்கு சாபம் தீர்த்து இங்கே எம்பெருமான் எழுந்தருளி இருப்பதுங்கிறது இந்த எம்பெருமானுக்கே இருக்கக்கூடியதான ஒரு தனி சிறப்பாகும். எம்பெருமான் கரங்கள்ல சங்க ஏந்தி கொண்டு இருப்பதனாலேயும் எம்பெருமானுக்கு இந்த நாமம் வந்தது என்றும் ஒரு சொல் உண்டு. சுவாமி பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமி தலைச்சங்க நாடு என்று இந்த திவ்ய தேசத்துக்கு சொல்ல அது பின்னே மருவி தலைச்சங்காடு என்றும் பொருள் பெற்றது. இந்த திவ்ய தேசமானது தலைச்சங்காடுன்னு சொல்லும்படியாகவும் ஆனது என்று சொல்லுவார்கள். இந்த திவ்ய தேசத்தை திருமங்கையாழ்வார் 2 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்திருக்கிறார். ஒருவர் பாடிய திவ்ய தேசம் என்று இந்த திவ்ய தேசத்தை கொண்டாடுவோம். மூலவர் நான்மதிய பெருமாள் வியோம சோதிப்பிரான் என்றும், உலகநாதன் வெண்சுடர் பெருமாள் தேஜோமயமாக காட்சி கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுனால வெண்சுடர் பெருமாள் உலகநாதனும், தலைச்சங்க நான்மதிய நாச்சியார் தலைச்சங்க நாச்சியார் செங்கமலவல்லி தாயாரோடு எழுந்து அற்புதமாக அடியவர்களுக்கு குளிர்ந்த கடாட்சத்தை வீசிக்கொண்டு எம்பெருமான் அருள்பாலிக்கின்றான் என்று இந்த திவ்ய தேசத்துக்கு தனிச்சிறப்பு. தலைச்சங்க நான்மதிய திவ்ய தேசத்துக்கு ஏற்றம். திருமங்கையாழ்வார் கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடிகமழும் தன்னார் தாமரை சூழ் தலைச்சங்க மேல் திசையுள் விண்ணோர் நான்மதியை விரிகின்ற வெண்சுடரை கண்ணார கண்டுகொண்டு கழிக்கின்றது இங்கு எண்ணுகொலோ என்று மங்களாசாசனம் செய்கின்றார். பெரிய திருமடல்ல நன்னீர் தலைச்சங்க நான்மதியைன்னு சொல்றார். ஆக காண்பவர்களினுடைய கண்களை கவரக்கூடிய அழகு வாய்ந்த திருக்கண்ணபுரம், அதாவது கண்ணார் கண்ணபுரம், அப்படியே காண்பவர்களினுடைய கண்களை கவரக்கூடியதாக இருக்கு. அப்படிப்பட்ட திவ்ய தேசம் எது? திருக்கண்ணபுரம். திருக்கடிகை கடிகமழும் தன்னார் தாமரை சூழ் தலைச்சங்க மேல் திசைங்கிறார். ஆக மனமும் குளிர்ச்சியும் பொருந்திய தாமரை தடாகங்கள் சூழ்ந்திருக்கும்படியான தேசம் தலைச்சங்கம் என்கின்ற திருத்தலத்தில் மேல் திசையுள் மேற்கு பக்கத்திலேயும் விண்ணோர் நான்மதியை பரமபதத்திலும் நிலைத்து வாழும் தேவர்களுக்கு நாளும் இரவிலே தோன்றும் சந்திரன் போலேயும் காலையிலே சுடர்விட்டு உதிக்கக்கூடிய சூரியன் போலேயும் எம்பெருமான் இன்பம் அளிக்கின்றான். அதைத்தான் இங்கே சொல்றார். விரிகின்ற விண்ணோர் நான்மதியை விரிகின்ற வெண்சுடரை விண்ணோர் நான்மதியை இரவிலே தோன்றும் சந்திரன் போலேயும் நாளும் காலையிலே விரிகின்ற சுடர்விட்டு எழக்கூடிய வெம்சுடரை சூரியன் போன்றவன் அவன்தான் இன்பம் அளிக்கக்கூடிய எம்பெருமான். அவனை கண்ணார கண்டு வணங்கி மகிழ்வது என்றைக்கு? கண்ணார கண்டு கொண்டு கழிக்கின்றது இங்கு என்று கொலோ. நான் கண்ணார கண்டு கழிப்பது, என்னுடைய இந்த கண் படைத்த பிரயோஜனமானது பெறுவது அப்படிங்கிறது என்றைக்கு நான் அந்த பிரயோஜனத்தை பெறுவேன், என் கண்ணானது என்று அந்த பிரயோஜனத்தை பெறும் என்று தன்னுடைய ஏக்கத்தை இந்த பாசுரத்தில் வெளியிடுகின்றார். பிள்ளை பெருமாள் ஐயங்காரும் 108 திருப்பதி அந்தாதி பாடல்ல செப்பும் கால் ஆதவனும் திங்களும் வானும் தரையும் அப்பும் காலும் கனலுமாய் நின்னான் கைப்பால் அலைச்சங்கமேந்து மணியரங்கத்து அம்மான் தலைச்சங்க நான்மதியத்தான் என்று சொல்றார். தன்னுடைய முழக்கத்தாலே பகைவரை வருத்தும்படியா இருக்கு. அப்படிப்பட்ட சங்கினை தாங்கிய அரங்கநகர் அப்பன் செப்பும் கால் ஆதவனும் திங்களும் வானும் தரையும் அப்பும் கனலுமாய் நின்றான். காலும் கனலுமாய் நின்றான். அவன்தான் கைப்பால் அலைச்சங்கமேந்தும் மணியரங்கத்து அம்மான். ஆக
முழக்கத்தால் பகைவரை வருந்தும்படியான சங்கு அதை ஏந்தி கொண்டிருக்கான் அணியரங்கத்து அம்மான் தலைச்சங்க நான்மதியத்தான். அவன் தலைச்சங்க நான்மதியம் என்கின்ற திவ்ய தேசத்தில் நிலையாக வாழும் எம்பெருமானாவான். அவன்தான் செப்பும் கால் ஆதவனும் திங்களும் வானும் தரையும் அப்பும் காலும் கனலுமாய் நிற்கின்றான். சூரியனாய், சந்திரனாய், ஆகாசமாய், தரையாய், நீராய், காத்தாய், நெருப்பாய் ஆகிய எல்லாமாக விளங்கி நிற்கக்கூடியவனாய் இருக்கான். அலைச்சங்கமேந்தும் அணியரங்கத்து அம்மான், சங்கத்தை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அணியரங்கத்து அப்பன் தலைச்சங்க நான்மதியத்தான். தலைச்சங்க நான்மதியம் என்கின்ற திவ்ய தேசத்தில் நிலையாக பொருந்தி அடியவர்களுக்கு அருளை கொடுப்பதற்காகவே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை பற்றி சொல்லும் பொழுதோ அவன் எப்படிப்பட்டவனாயிருக்கான்? செப்பும் கால் ஆதவனும் சூரியனுமாய், திங்களும் சந்திரனுமாய், வானும் ஆகாசமுமாய், தரையும் அப்பும் காலும் நீர் காற்று கனலும் நெருப்புமாய் நிற்கின்றான், விளங்குகின்றான். தலைச்சங்க நான்மதியத்தான் அப்படின்னு சொல்றாராக. இப்படிப்பட்ட எம்பெருமானை கண்ணார கண்டு களிப்பது என்று ஆழ்வார் சொல்றது போலே நாமும் ஆழ்வார் பாடலை கொண்டு அந்த எம்பெருமானுடைய தரிசனத்தை நமக்கு கிடைப்பதற்காக பிரார்த்தித்திருப்போமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.